கிடையாது. சஹாபாக்களை சரியான முறையில் பின்பற்றினார்களே அவர்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அவர்களுக்கு அல்லாஹ் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவன தோட்டங்களை தயார் செய்து விட்டான். காலிதீன ஃபீஹா அபதா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அலீம், இது அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சூரத் தௌபா 100வது வசனத்தில் சொல்றான். இதான் நம்ம நிலைப்பாடு. சஹாபாக்கள் சிறந்தவர்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதே மாதிரியாக சூரா அல் வாக்கியா 10வது வசனத்திலேயும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தியவர்கள் முந்தி விட்டார்கள், உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்களே அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ذهبا, உங்களில் ஒருவர் தங்கத்தால் உஹது மலை அளவு தர்மம் செய்தாலும் மா பலக முத்த அஹதிஹிம், அவர்களில் ஒருவர் கையளவு செஞ்ச தர்மத்தை அதை எட்டி பிடிக்காது. வலா நஸீஃபஹு, அதுல அரவாசியை கூட எட்டி பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அதாவது அங்க பொருளை பார்க்கல, அவங்க ஈமான் அந்த கஷ்டத்திலே உதவி செஞ்சாங்க பாருங்க, அவங்களோட ஒரு கையளவு தர்மத்துக்கு நீங்க நின்று பிடிக்க மாட்டீங்க. உஹது மலை அளவு தங்கத்தை கொடுத்தாலும் இல்லையே நம்ம கிட்ட உஹது மலை அளவு தங்கம், அவ்வளவுக்கு சிறந்தவர்கள் அவர்கள் அப்படிங்கிற செய்தியை புகாரில பார்க்கலாம். அப்படிப்பட்ட சிறந்த சஹாபாக்களை எப்படி திட்டுறாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்னன்னு சொன்னால், ஈரான்ல பிள்ளைகளுக்கு அவங்க விளையாட்டு துப்பாக்கி செஞ்சிருக்கிறாங்க. அந்த விளையாட்டு துப்பாக்கி பிள்ளைகளுடைய அந்த பிஞ்சு மனசுல என்னத்தை சொல்லுது அப்படிங்கறத இந்த இமாம் ஒரு உரையில அந்த துப்பாக்கி எடுத்து அதை இயக்கி காட்டுறார். அந்த துப்பாக்கி எப்படி சவுண்ட் கொடுக்குது அப்படிங்கறத பாருங்க. اضرب السيدة عائشة. ஒரு 10 ஜூனை ஹாக்கித விக்கிறாங்க, 10 ரூபாய், ஈரானிய காசு 10 ரூபாய்க்கு. وجزا الله خيرا اخواننا في شرطة الجمارك. என்ன சொல்லுது தெரியுமா? கோ கோ வக்துல் ஷையீதா ஆயிஷா, சுட்ட உடனே அந்த ஃபயரிங் சத்தம் வந்துட்டு அது என்ன சொல்லுது தெரியுமா? போ போ ஷையீதா ஆயிஷா, ஆயிஷாவை போய் கொல்லு. சஹாபிய ஆயிஷா நாயே போய் கொல்லு. இதான் பிஞ்சு மனசுலயே வச்சு தைக்கப்படுது. எந்த அளவுக்கு அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கிற விளையாட்டுல கூட சஹாபாக்களை தோற்றுறாங்க அப்படிங்கறத பாருங்க. இங்க பாருங்க, கால அணிகிற செருப்பு, அந்த செருப்புல எழுதப்பட்டிருக்கிறத பாருங்க. ஆயிஷா, ஹப்ஸா, அபூபக்கர், உமர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்னவர்கள். குர்ஆனிலேயே அபூபக்கரை பற்றி அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், நீயும் உன் தோழரும் தனிமையில் இருந்த போது அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட அந்த உத்தம தோழர்களை நாங்க மதிக்கக்கூடிய நம்முடைய சஹாபாக்களை செருப்புல மட்டும் எழுதல, அந்த செருப்புல போட்ட பேரை பாருங்க, அடையாளப்படுத்திக்கிறேன். அபூபக்கர், அபூபக்கர் என்று செருப்புல போடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, டொய்லெட் பேசன்ல, டொய்லெட்டுக்கு போற அந்த படியில என்ன போடப்பட்டிருக்குன்னு பாருங்க. டொய்லெட் பேசன்ல, டொய்லெட்டுக்கு போட்டிருக்கிற அந்த படியில போட்டிருக்குது அபூபக்கர், உமர், உஸ்மான், முஆவியா, உம்மு ஹக்கம், லஅனத், அவங்களுக்கு சாபம் உண்டாகட்டுமா, லுஇனத். அதே மாதிரி இப்னு உமர், ஹப்ஸா, உஸ்மான், இப்படியெல்லாம் இந்த சஹாபாக்களுடைய பெயர்களை டொய்லெட்லையும் டொய்லெட் டைல்ஸ்லையும் அந்த டொய்லெட்டுக்கு போற அந்த வழியில மிரிப்புக்கும் போட்டு எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது மதீனாவுல சஹாபாக்களுடைய கபர்ஸ்தானத்துல ஹஜ்ஜிக்காக வந்த ஒரு ஷியா, ஒரு காஃபிர், ஒரு சஹாபியினுடைய கபர்ல காரி துப்பி கேவலப்படுத்துறத அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பிடிக்கப்பட்டு மாட்டப்பட்ட ஒரு காட்சியை தான் இப்ப நீங்க பார்த்துட்டே. ஒரு சஹாபிய கபரை காரி துப்புறான், அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது உண்டாகட்டுமாக. இப்படி கேவலப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த சஹாபாக்களை நாங்கள் மதிக்கிறோம், அவர்கள் கேவலப்படுத்துறார்கள். அவங்கள்ட்ட தக்கியா என்ற ஒரு கொள்கை இருக்குது. தக்கியா என்றால் என்ன? நம்ம கிட்ட என்ன சொல்லலாம்டா, இரட்டை வேஷம், முனாஃபிக்தனமாக நடந்து கொள்வது அவங்களுக்கு கடமை. நம்ம முன்னாடி சஹாபாக்களை திட்ட மாட்டாங்க, நம்மளை இடம் பிடிக்கிறதுக்காக வேண்டி. ஆனா அன்றைக்கு பகிரங்கமாக ஓட்டமாவடியில ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேஷதான் இப்ப என்னன்னு கேட்டாங்களா இல்லையா? வீடியோ வந்துச்சா இல்லையா? நம்ம ஏரியா முஸ்லிம்களுக்கு, மாகாணத்து முஸ்லிம்கள் சொன்னவங்க போட்டோ நான் வச்சிக்கிறேன், காட்டுறேன். ஈரான்ல சதாம் ஹுசைன் சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த போராட்டத்தில் இந்த மனிதருக்கு இவ்வளவு கத்தி குத்து ஏன் தெரியுமா? இவர பேர் உமர் என்ற ஒரு காரணத்தினால. காட்சியை பார்க்கவே முடியாம இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஷியா உமர் என்று பேர் வைக்க மாட்டான். ஒரு பேக்கரிக்குள்ள நுழையிறாங்க ஈராக்ல, அவன் பேர அடையாள அட்டையை பறிச்சு பாக்குறாங்க, அவன் பேர் அபூபக்கர் என்று இருக்குது. நீங்க சவுதியினுடைய டிவியில டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த நிகழ்ச்சி நடக்கும் போதே அதனுடைய செய்தியை சொல்லியிருந்தாங்க சவுதி டிவியில. அவரை பேர் அபூபக்கர் என்ற ஒரு காரணத்தினால் அந்த பேக்கரி புகரைக்குள்ள நெருப்புக்குள்ள அவரை தள்ளிவிட்டாங்க. காரணம் அபூபக்கர் என்ற நிச்சயமா ஷியா இல்ல, ஷியா இல்லாட்டி கொள்வாங்க. இந்த மனிதனுடைய பெயர் உமர், அதான் இவர் செஞ்ச குற்றம். இவ்வளவு கத்தி இறங்கியிருக்கின்றால் சஹாபாக்கள் மீது எவ்வளவு வெறி இவர்களுக்கு இருந்திருக்குது என்று சிந்திச்சுப்பார். ரொம்ப வெறித்தனமானவர்கள். அவங்க கர்பலா நிகழ்ச்சியில தங்களையே அந்த அளவுக்கு வெட்டிக்கிட்டு ரத்தம் எடுக்கிறவங்க அடுத்தவங்களை எப்படி கொல்லுவாங்க? அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு கொள்கை. நீங்க இப்ப பார்க்கக்கூடியது ஈரான்ல காசான் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கபிர்ஸ்தானத்தினுடைய நுழைவாசல். இந்த கபிர்ஸ்தானம் யாருக்குரியது? எந்த மகானுக்குரிய தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புகாரிலே 3700வது ஒரு ஹதீஸ் வருது. 3700வது ஒரு ஹதீஸ் வருது புகாரியில. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அபுலுலுஆ மஜூசி என்று சொல்லக்கூடிய ஒருவன் சுபஹ் தொழுகையில் தக்பீர் கட்டிய போது நச்சூட்டப்பட்ட கத்தியை கொண்டு போய் 3 குத்து குத்துகிறான். அதுக்கு முதல்ல உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். உமர் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், என்னை ஒரு கோழி 3 தடவை கொத்தியது, என்ன ஒரு கோழி 3 தடவை கொத்தியது அப்படிங்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு அடிமை உங்களை கொல்ல போறான்றாங்க. அதே மாதிரி நடந்தது. ஒரு அடிமை, அவன் அபுலுலுஆ மஜூசி, ஒரு அடிமை, அவன் ஒரு காபிர். உமர் ரலியல்லாஹு தஆலா 3 குத்தி, அடி வயிற்றில உண்டு, வயிற்றில உண்டு, விலாவில உண்டு, 3 குத்தி. அந்த குத்தி உமர் ரலியல்லாஹு தஆலா கொலை செய்ததால் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடியவனை கொலை செய்தவர் இவர் என்று அவங்க பார்வையில உமர் ரலியல்லாஹு தஆலா கொடியவன் தானே. நஅூதுபில்லாஹ் மின்னா, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு நபி தோழரை கொலை செய்த காரணத்தினால் இந்த அபுலுலுஆ மஜூசி அவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு மகானாகிட்டான். மிகப்பெரிய ஒரு மகானா. அவருக்கு ஒரு கபரு கட்டி, அவருடைய கபருக்கு தரிசனம் வச்சு, அவருடைய கபரை எப்படி ஒரு விழாவாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த காட்சியில. இதுதான் நாங்க நேரத்தோட பார்த்தது. இது அவர் அந்த கபருக்கு நுழைவாசல், இது அவருடைய கபரு. அந்த சண்டாளன் லஅனத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக, அந்த இஸ்லாத்தின் விரோதி அந்த அபுலுலுஆ மஜூசி அவர்களிடத்துல பெரிய ஒரு வலியுல்லா, பெரிய மகான். எந்த அளவுக்கு அந்த கபரு தரிசனம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரியாக அஷ்ஹது அன்ன அபா பக்ர் வ உமர், أشهد أن أبا بكر وعمر وعثمان وعثمان وعائشة وحفصة وعائشة وحفصة في النار في النار. عادة. எப்படி கலிமா சொல்லி கொடுக்குறாங்க? கலிமாவிலேயே இந்த சஹாபாக்களை திட்டி நரகம் சொல்லணுமா? சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? அபூபக்கர், உமர், உஸ்மான், ஆயிஷா, ஹஸ்ஸா இவங்கெல்லாம் நரகத்திலே என்று நான் சாட்சி சொல்றேன்னு சொன்னதான் ஷியா மதத்துக்குள்ள வரலாம். அப்ப நம்ம பார்வையில அவன் தான் இஸ்லாத்தை விட்டு வெளியில போறான், அவன் காபீர் ஆகுறான். அவங்க பார்வையில அவன் தான் இஸ்லாம் ஆகுறான். எந்த அளவுக்கு இந்த சஹாபாக்கள் மீது வெறுப்பு கொண்டிருக்கிறாங்க.